அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நமஸ்காரங்களோடு இன்று ஒரு அற்புதமான தொகுப்பை பார்க்க போறோம். அதாவது வெப்பநிலைக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் யார் யாருக்கு பாதிக்கும், அதற்கு சித்த மருத்துவ மூலிகைகள் என்னன்ற பத்தி பார்க்க போறோம். ரொம்ப அற்புதமான தொகுப்பு இது. அதனால இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம். அதனால ரொம்ப இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு தொகுப்பை நம்ம இந்த தொகுப்புல கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி நான் நிறைய தொகுப்புல நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன். அதாவது நமது மூலிகளுக்கெல்லாம் அரசரான அந்த அருகம்பிள்ளை வணங்கி, சித்தர்கள் பெருமானான அகஸ்திய பெருமானை வணங்கி, இந்த பூமி தாயை வணங்கி, நமக்கு மூலிகைகள் எல்லாம் கொடுத்த விவசாய பெருமக்களை போற்றி இந்த ஒரு அற்புதமான தொகுப்பை அனைத்து அன்பு உள்ளங்களோடு நமஸ்காரங்களையும் கூறி ஆரம்பிக்கிறோம். ஐயா, சித்த மருத்துவம் மூலிகை மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, இது எப்படி உருவாச்சு, இதனுடைய முறைகள் என்ன அப்படின்னு ரொம்ப பேர் கேட்கிறாங்க. அதுக்குதான் இந்த பகுதியில முதல்ல அந்த விளக்கத்தை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முறையான நிகழ்ச்சிக்கு நம்ம வந்துருவோம். அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் ஒரு சில நோய்களினுடைய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப பாதிக்கப்படும் போது தேவர்கள் ரிஷிமார்கள் எல்லாம் போய் சிவபெருமானிடம் முறையிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்றாரு தெரியுங்களாமா? உடனே சிவபெருமான் தான் கற்ற கலைகளில் சித்த மருத்துவ கலையை தன்னுடைய பார்வதி தேவிக்கு பரிந்துரை பண்ணி சொல்லி கொடுத்துறாரு. அந்த பார்வதி தேவி அம்மாள் அதை பல ஓலைச்சுவடிகளின் மூலமாக நந்தியன் பெருமாளுக்கு, நந்தீஸ்வரருக்கு அளிக்கிறார். அப்படிதான் நம்ம தமிழகத்துல சித்த மருத்துவம் உருவாச்சு. அந்த நந்தீஸ்வரர் என்ன பண்றாரு, பல தேவதைகளுக்கும் பல ரிஷிமார்களுக்கும் தேவர்களுக்கும் மற்றும் அங்க இருக்கக்கூடிய சித்த பெருமாள்களுக்கெல்லாம் தலைவரான அகஸ்திய முனிவருக்கும் நந்தீஸ்வரர் அந்த மூலிகையினுடைய மகத்துவத்தை, இயற்கையினுடைய மூலிகை மருத்துவத்தை, சித்த மருத்துவ மூலிகை மருத்துவத்தை, ஆயுர்வேத மூலிகை மருத்துவத்தை எல்லாம் நமக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்படிதான் தமிழகத்துக்கு இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு யாராலையும் அதை அளிக்க முடியாத ஒரு அற்புதமான மருத்துவம் இந்த சித்த மருத்துவம் மட்டும்தான். அப்படியாப்பட்ட ஒரு சித்த மருத்துவம் தான் இப்ப எல்லாத்துக்கும் எல்லா நிலையிலையும் கை கொடுத்துருக்கு. இப்ப உள்ள காலகட்டங்கள்ல அதுதான் நம்ம கை கொடுத்துருக்கு. அப்ப பாருங்க, நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை தான் முதல் முக்கியம், நிம்மதி முக்கியம். இதுக்கெல்லாம் அந்த மருத்துவம்ன்றது முதல் முக்கியம். அதனாலதான் அவர் சொல்லி கொடுத்திருக்கார். கை நாடி பார்த்து வாத பித்த சுலோத்ம நாடிகளை கண்டறிந்து அதன் மூலமாக அவர்களின் உடலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு மருத்துவங்கள் கொடுங்கள் என்று கைப்பிடித்து நாடி பார்த்து, அதாவது பட்டு துணி கட்டி கூட நாடி பார்ப்பாங்க அந்த காலத்து சித்தர்கள்லாம். அப்படிதான் பார்த்து அதனுடைய, அதாவது இப்பதான் ஸ்கேன் வந்துருச்சு, உடனே பிளட் டெஸ்ட். ஆனா அப்ப அப்படி கிடையாது. கை நாடிய பார்த்தோடனே உடனே உனக்கு இந்த மாதிரி நோய் வருவதற்கு அறிகுறிகள் இருக்குன்னு உடனே சொல்லிடுவாங்க. பேடப்பட்ட மகான்கள் வாழ்ந்த இந்த தமிழ் சித்த மருத்துவம் இன்னமும் வளர்ந்து கொண்டே இருக்கணும், வளரும். அதுதான் பல கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இதனுடைய வரலாற்றை நம்ம பார்த்துட்டோம், சித்த மருத்துவத்தினோட வரலாற்றை. இப்ப இந்த வெப்பம், இதுக்கு ஒரு பேர் சுட்டி விட்டாங்க நம்மளுடைய தமிழ் மக்கள் எல்லாம். எப்படின்னா அக்னி நட்சத்திரம்னு கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. இதுக்கு எப்படி அக்னி நட்சத்திரம்னு தனியா கூப்பிட்டு இருப்பாங்க? நாளைக்குல இருந்து ஆரம்பிச்சு 25 நாளைக்கு அக்னி நட்சத்திரம் வரப்போகுது. இப்பயே வெப்பம் தாங்கல, இந்த அக்னி நட்சத்திரம் வரும்போது பயங்கரமா தாக்கும். இதுக்கு அக்னி நட்சத்திரம் பேர் வச்சிருக்காங்க. அது அக்னி நட்சத்திரம் பேரே இல்லை, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வெப்பங்கள் கால சூழ்நிலையினுடைய காரணத்தினால் மாற்றங்கள் ஏற்படும். அப்ப என்ன பண்ணோம், இந்த பூமத்தினுடைய ரேகைகள் சுற்றி வரும்போது மழை காலம், பனிகாலம், இளவேநீர் காலம், வெப்ப காலம்னு இந்த வெப்பத்தினுடைய அளவு சூரிய பகவான் உச்சி நிலையில ஏற்படும் போது அந்த கோள்களினுடைய
ஒரு வெப்பம் பூமியை தாக்கும். இதுதான் வெப்ப அலைகள்னு சொல்லக்கூடியது. இது இந்த மே மாசம், அதாவது ஏப்ரல் மேலே இது, அதாவது வைகாசியில பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு 10 நாளைக்கு, பின்னாடி ஒரு 10 நாளைக்கு, மொத்தம் 25 நாளைக்கு, நாளையில இருந்து ஆரம்பிச்சு. சரிங்க சார், இந்த வெப்ப அலைகள் இப்ப தாங்க முடியல. இந்த வெப்ப அலைகள் யார் யாரெல்லாம் பாதிக்கும், யார் யாரெல்லாம் எச்சரிக்கையா இருந்துக்கணும் அப்படிங்கறதுதான் இப்ப முதல் நம்மளுடைய கேள்வி. ஏன்னா வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்திகள், அதை தாங்க முடியாத சக்திகள் யார் யாருக்குள்ள இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப தாங்க முடியாத அளவுக்கு உள்ளவர்களை பத்தி இப்ப நம்ம பேசிடுவோம். அதாவது இப்ப நிறைய நீரிழிவு நோய் வந்துடுச்சு. அது ஒரு நோய் கிடையாது, ஒரு கணையம் பாதிக்கப்பட்ட ஒரு உறுப்பு. அந்த கணையம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது அவர்களுக்கு வேர்க்கும், டீஹைட்ரேஷன் ஆகும், உடம்புல நீர்ச்சத்து குறையும். அப்ப அவங்க என்ன பண்ணணும், 12 மணில இருந்து 5 மணி வரலையும் தன்னுடைய என்ன வேலைகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்து விட வேண்டும். உண்மையாலும் ஒதுக்கி வச்சிடணும். ஏன் நான் குறிப்பிட்ட இடத்துக்கு அவசியம் போயாகணும் அப்படின்னா தயவுசெய்து வாகனத்துல போகாதீங்க, பஸ்ல போங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பாதுகாப்போட போங்க, தனிப்பட்ட முறையில் போகாதீங்க. ஏன்னா வெப்ப அலைகள் நீரிழிவு நோயை கண்டிப்பாக பாதிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இரத்த அழுத்தம் உள்ளவர்களை பாதிக்கும். இது ரெண்டும் சேர்ந்துதான், ரத்தம் அழுத்தம் உள்ளவர்களை வெப்பநிலை பாதிக்கும். அடுத்து தோல், அதாவது சர்ம நோய்கள் உள்ளவர்களை பாதிக்கும். அப்புறம் உடம்புல ரத்தத்தினுடைய அணுக்கள் கம்மியா இருக்கிறவங்களை பாதிக்கும். சிகப்பு அணுக்கள், உடம்புல தேவையான ஹீமோகுளோபின் அணுக்கள் இல்லைன்னா அவங்களையும் பாதிக்கும். 60 வயதுக்கு மேலே அவங்க எத்தனை வயது வரையும் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களையும் பாதிக்கும். குறிப்பாக மூத்த குடிமக்களை கண்டிப்பாக இந்த வெப்பம் தாக்கும். காரணம், அவர்களுடைய ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உடலினுடைய செயல்பாடுகள் குறைய தொடங்கும். 60 வயதுக்கு மேல அது வரையும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும். 60 வயதுக்கு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும், அதனுடைய வளர்ச்சிகள் கொஞ்சம் குறையும். அவங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம பாதுகாப்பாக இருக்க சொல்றதுக்கு என்ன உணவுகள் எடுத்துக்கணும், அதுக்கு தேவையான முறைகளை நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த தொகுப்பு. அதுக்கு முன்னாடி நான் நம்மளுடைய மூலிகைகளினுடைய முறைகளை இங்க நான் உங்களுக்கு விளக்குவேன். அது எல்லாத்துக்கும் தெரியும். அதை பத்தின விஷயங்களை இப்ப நம்ம சொல்றோம். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆரஞ்சு பழம் எல்லாத்துக்குமே தெரியும், இது ஆரஞ்சு. அடுத்து இது பாத்தீங்கன்னா நன்னாரி வேர், அற்புதமா குளிர்ச்சி தரக்கூடிய நன்னாரி வேர், இந்த பயன்களை பத்தி நம்ம பார்ப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி, இது பாருங்களேன், ஒரு செடி தான், ஆனா இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த கொத்தமல்லியினுடைய தரம் அப்படி இருக்கு. இது அவ்வளவு குளிர்ச்சி உள்ளது கொத்தமல்லி. அப்புறம் எல்லாருமே திருநீற்று பச்சளை, திருநா சிவன், நீற்றுனா திருநீற்று பச்சளை, அதுல இருந்து வரக்கூடிய விதை தான் சப்ஜா விதை. இங்க பாருங்க, இதான் சப்ஜா விதை, சின்னதா இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும், சின்னதா இருக்கும். இதுதான் சப்ஜா விதை. எல்லாத்துக்குமே தெரியும் சப்ஜா விதையை பத்தி, எல்லாருமே இத தெரியாதவங்க ஒருத்தர் கூட இருக்காது. இது என்ன பண்ணும், தண்ணியில போட்டோம்னா அப்படியே பலூன் மாதிரி ஊத்தி வெள்ளையா மாறும், உள்ளர வந்து அந்த விதை இருக்கும். நம்ம பேத்துக்கு சப்ஜா விதைன்னா திருநீற்று பச்சையில இருந்து வரக்கூடிய விதை தான் அப்படிங்கிறது தெரியல, ஆனா அதுல இருந்து வரக்கூடிய விதைதான் சப்ஜா விதை. அதனாலதான் இப்ப அதை என்ன பண்றாங்க, ஒரு குளிர்ந்த, அதாவது நான் பாருங்களேன், இது வந்து ஒரு காப்பர், இது காப்பர்ல தண்ணி, இது மாதிரி பானை தண்ணி காப்பர் தண்ணியில போட்டு அதை என்ன பண்றோம், ஊற வச்சிடறோம். அது ஊறினதுக்கு அப்புறம் அப்படியே கூட சாப்பிடலாம். அவ்வளவு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த வெயில் காலத்துக்கு சப்ஜா விதை. பாருங்களேன், நம்மளுடைய இறை அன்பு எவ்வளவு தூரம் இந்த, அதாவது கால மாற்றங்களுக்கு தேவையான உணவுகளையும் கொடுத்திருக்காங்க, அந்த கால மாற்றங்களுக்கு தேவையான குளிர்ச்சியான உணவுகளை கொடுத்திருக்காங்க. அதுதான் அற்புதம். இப்ப திருநீற்று பச்சையில இருந்து வரக்கூடிய சப்ஜா விதை எவ்வளவு குளிர்ச்சி கிடைக்கிட்டு பாருங்க. இது இந்த வெயில் காலத்துக்கு தேவையானது. இப்படிதான்
அப்புறம் எல்லா இடமும் கிடைக்கும். இளநீர் கிடைக்கும், முலாம்பழம் கிடைக்கும், அப்புறம் தர்பூசணி கிடைக்கும். இது மாதிரி குளிர்ச்சியானது கரும்பு ஜூஸ் கிடைக்கும். இது மாதிரி குளிர்ச்சியானதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது முதலில் நாம் பயன்படுத்த, இதனுடைய விளக்கம்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த வெயில் காலத்தில் அதிகமா யார தாக்காது அப்படின்னா, பெரும்பாலும் நிறைய பார்த்திருப்பீங்க, கிராமத்துக்கு பழைய சோறு எடுத்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்துட்டு அங்க போவாங்க. அந்த பழைய சோறும் அந்த சின்ன வெங்காயம், இந்த கம்பங்கூழ் சாப்பிட்றவங்க, கேழ்வரகு சாப்பிட்றவங்களுக்குலாம் உடலில் குளிர்ச்சி அதிகமாக ஏற்படுகிறதுனால் அவர்களின் வெப்பம் தாங்கக்கூடிய சக்தி அவங்கள எடுக்க உடம்புல. இரண்டாவது, அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இயற்கையினுடைய காற்று அதிகமாக இருக்கும். அப்ப என்ன பண்ணும், வெப்பம் அவங்கள தாக்காது. அப்ப வெப்பத்தை பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் நமக்கு அந்த வெப்பத்தை தான் ஈர்த்துக்கிட்டு, அதாவது தன்னை ஆட்கொண்டு விட்டு நமக்கு குளிர்ச்சி கொடுக்குது. பாத்தீங்கன்னா அதுல குறிப்பா 10 மரங்கள் கூட, நிறைய மரங்கள் சொல்லலாம். அதாவது பகல் ஃபுல்லா விழித்திருக்கும் தூங்க மிஞ்சி மரம், இரவு நேரம் ஆனா தலை பூரா மணிஞ்சிடும். அந்த மரத்து நல்ல நின்று பாருங்களேன், எவ்வளவு பெரிய வெயிலா இருந்தா கூட உடனே நம்மளுக்கு அறியாமல தூக்கம், இவ்வளவு அற்புதமானது. அப்புறம் புங்க மர நிழல், அதை விட அற்புதமான நிழல். அதாவது நீர் இல்லைன்னா கூட அந்த காற்றினுடைய ஈர பசையினால் வளரக்கூடிய சக்தி வேப்ப மரம். வேப்ப மரம் அது பாத்தீங்கன்னா இந்த இலகுதிர் காலம் முடிஞ்சு அப்படியே தளர்ந்து அப்படியே நிழல் கொடுத்துருக்கும் வேப்ப மரம். பாத்தீங்கன்னா எப்படி இந்த வெப்பத்தை தாக்கக்கூடிய, தாங்கிக்கக்கூடிய சக்தி படைத்த மரங்களையும் நமக்கு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இதுதான் இயற்கை. அந்த இயற்கையினுடைய அற்புதமான தொகுப்பு தான் நேசிக்கக்கூடியது இயற்கை. அப்ப அந்த மாதிரி ஒரு வேளை, அதாவது அவர்களுக்கு எந்த நோயும் இருக்காது, நீரிழிவு நோய் இருக்காது, அப்புறம் ரத்த கொதிப்பு இருக்காது. ஏன்னா அவர்கள் உழைப்பினால் தன்னுடைய உடலை பக்குவப்படுத்தி உணவினாலும் வைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப அவங்கள இந்த வெப்பம் அதிகமாக தாக்காது. ஆனால் நான் முன்னாடி சொன்னவங்கள கண்டிப்பா அதிகமா தாக்கும். இப்படிதான் வெப்பத்தினுடைய தாக்குதல் இருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். சரிங்க. இப்ப இந்த வெப்பத்தை நீங்க சொன்ன இந்த மருத்துவ ரீதியான முறைகளை எப்படி நாம இதை குணப்படுத்தி கொண்டு வர முடியும், வெப்பத்தை எப்படி நாம தாங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இப்ப அடுத்த கேள்வி. அதாவது இந்த வெப்பம் நம்மள அதிகமா தாக்குதுன்னுச்சுன்னா முகத்தினுடைய பொலிவு மாறும், முகத்துல கொப்பளம் வரும், கருவிழி வரும். இந்த முகத்துக்கு ஒரு மசேஜ் உண்டு. அதை நான் ஒரு 10 நிமிஷம் நிறைவான நேரத்துல அந்த மசேஜ் எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்லித்தரேன். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வெப்பம் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, 12 மணில இருந்து 5 மணி வரலையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தவிர்க்க முடியாத காலகட்டத்தில் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கொடை பிடித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக கையில் எலும்பிச்சம்பழம், அது எடுத்து வச்ச, நான் எடுத்து வைக்கல, எலும்பிச்சம்பழ சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அதை விட ஒரு மருத்துவ குணமிக்கது எதுவுமே கிடையாது. எலும்பிச்சம்பழ சாறு புழிஞ்சி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2 டம்ளர் அல்லது ஒரு வாட்டர் கேன் நிறைய கையில வச்சுங்க. உங்களுக்கு வேர்க்குது, உடம்பு படபடப்பு வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணுங்க, அந்த எலுமிச்சம்பழ சாறை குடிச்சிருங்க. ஒண்ணுமே பண்ணாது. 10 நிமிஷத்துல உங்க உடம்புக்குள்ள வைட்டமின் சி எலுமிச்சம்பழத்துல அதிகமா இருக்கு. டீஹைட்ரேஷன் ஆன உடம்பு, வெப்பத்தினால் உடம்பினுடைய ஒரு தாக்கம், உடனடியாக அதன் பலன் கிடைக்கும். எலுமிச்சம்பழ சாருக்கு அவ்வளவு சத்து உண்டு. அடுத்து ஆரஞ்சு, இந்த சாரையும் எடுத்துக்கலாம். ஆனா இது நீரிழிவு நோய்க்காரவங்க பாதி மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். பொதுவா இருக்கிறவங்க நிறைய சாப்பிடலாம், அப்படியே சொலையா எடுத்து கூட சாப்பிட்டுட்டே போகலாம், தப்பு கிடையாது. ஆனா நீரிழிவுக்காரவங்க பாதி பழம் சாப்பிடலாம், அதனால் ஒன்றும் பாதிப்புகள் வராது. புரியுதுங்களா?
இது ஒரு அற்புதமான மருத்துவம் குணம் கொண்ட ஒரு பழங்கூட. இதை நாம் பயன்படுத்தலாம். அப்புறம் எப்பவுமே அருகம்பில் அருகம்பில்னு முதல்ல சொல்லிட்டே இருப்பேன்ல, அந்த அருகம்பில் சாறும் நம்ம என்ன பண்ணணும், அருகம்பில் நிறைய கிடைக்கும், எடுத்துட்டு வந்து நல்லா அலசிட்டு மிக்சியில போட்டு அடிச்சு அதை வடிகட்டி ஒரு பாட்டில் நிறைய வச்சுங்க. போற இடம்லாம் எடுத்துட்டு போலாம், எப்ப வேணாலும் குடிக்கலாம். அருகம்பிள்ளை சாறு காலையில தான் குடிக்கணும், இரவு குடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு கிடையாது. ஏன்னா அந்த அருகம்பிள்ளை சாறு தான், அருகம்பிள்ளையினுடைய மாலை தான் விநாயக பெருமானுடைய ஒரு அவ்வளவு பெரிய வெப்பத்தையே குறைச்சது சிவபெருமான் கொடுத்த அனுகிரகத்தினால். அப்ப நம்மளா மாதிரி இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி ஏன் அந்த அருகம்பிளுக்கு இருக்காதா? தாராளமாக இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், அருகம்பிள்ளை சாறு எடுத்துக்கணும். இதெல்லாம் எப்பவுமே வாட்டர் கேன் வச்சிருக்கணும். அதே மாதிரி வீட்டிலையும் அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுல இந்த பழச்சாறுலாம் எடுத்து வச்சுங்க, முழாம்பழச்சாறு போட்டு வச்சுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தர்பூசணி சாறு எடுத்து வடிகட்டி நல்லா வச்சுங்க. அப்புறம் இளநீர், அது 30 ரூபா 40 ரூபா வரும், பணம் போகுது. இளநீர் குடிக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா இளநீரில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான நீர் வேற எதிலுமே இல்லை. இளநீர்ல அவ்வளவு சக்தி. அது கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் 8 அடி தாய்ந்தால் பிள்ளை 16 அடி பாயும் என்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுதான் இந்த மாதிரி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழை 8 அடிக்கு ஒருக்க ஊனணும், 16 அடிக்கு ஒருக்க தென்னம்பிள்ளை வைக்கணும். அப்ப இதுதான் அந்த பழமொழியினுடைய அர்த்தம். தாய் வாழை மரம், பிள்ளை தென்னம்பிள்ளை, 8 அடி 16 அடி, இதுதான். அப்ப இந்த வாழைப்பழத்திலேயே இந்த குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நிறைய பழங்கள் வருது. பாத்தீங்கன்னா பச்சைலாடன் சொல்லக்கூடிய ஒரு பழம் இருக்கு, எல்லா பக்கமும் கிடைக்கும், அவ்வளவு குளிர்ச்சியான தன்மை உள்ளது. அதுவும் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அம்மை நோய் அதிகமா வரும். அப்ப அந்த பழம் தான் வாங்கி அதுகளுக்கு கொடுப்பாங்க. அப்ப அந்த நோயவே குணப்படுத்தக்கூடிய சக்தி அந்த பச்சைலாடன். அதாவது நிறைய பழங்கள் இருக்கு, பூவம்பழம் இருக்கு, ரஸ்தாளி பழம் இருக்கு, செவ்வாழை இருக்கு, கற்பூரவள்ளி இருக்கு. ஆனா இந்த வெயில் காலத்திற்கு, ஆனா அதே மழை காலம் பனி காலத்துல அதை சாப்பிடுங்களேன், உடனே நுரையீரல் பாதிப்பு வரும். ஆனா அந்த வெயில் காலத்துக்கு அது எதுவுமே பண்ணாது. அவ்வளவு அற்புதமானது ஒரு பழம் அந்த வாழைப்பழத்துல. வெப்பத்துக்கு உகந்த சிறந்த காலத்துக்கு தந்தது பச்சைலாடம் பழம், அதை வாங்கி கொள்ளலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு மருத்துவம் மூலிகை வேர். நான் சொன்னது போல நன்னாரி வேர், இது எல்லா வீட்லயுமே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காப்பர் சொம்பு பெருசா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பானை தண்ணி வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணுங்க, அப்படியே சுருட்டி இதோட இன்னொரு பங்கு கூட எடுத்துங்க, ஒரு துணியில முடிச்சு போட்டு அந்த தண்ணிக்குள்ள போட்டுருங்க. தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா மிதக்கும், ஆனா சின்னதா அப்படியே உள்ள போட்டுருங்க. போட்டீங்கன்னா இந்த வேரினுடைய ஊற என்ன பண்ணும், அந்த நீரினுடைய கலர் மாறி இந்த நன்னாரி வாசத்தோடு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். அருமையான வேர் நன்னாரி வேர். எங்க பார்த்தாலும் நன்னாரி சர்பத்து, நன்னாரியினுடைய ஒரு தயாரிக்கப்பட்ட மூலிகைகள் அப்படின்னு சொல்லி நன்னாரி அவ்வளவு சத்து. ஏன் நம்ம வீட்டுல சேர்க்கணும்டா, ஒரு தண்ணி எடுத்து வச்சுக்குவோம், அதுல இதோட கொஞ்சம் பெருசா நன்னாரி வேர் எல்லா பக்கமும் கிடைக்கும். எல்லா சாதாரண மளிகை கடைகளை கூட சொன்னோம்னா வாங்கி கொடுப்பாங்க இந்த நன்னாரி வேர். ஆனா என்ன பண்ணணும், நம்ம பானை தண்ணிக்குள்ள போட்டுக்கணும், இந்த மாதிரி தண்ணிக்குள்ள போட்டணும். ஆனா இதை என்ன பண்ணணும், ஐஸ் வாட்டர்ல போடக்கூடாது, அதை புரிஞ்சுக்குங்க. அது இந்த வெப்பத்துக்கு, அதையும் அப்புறம் சொல்றேன். இப்ப இதை மட்டும், இதை ஐஸ் வாட்டர்ல போடக்கூடாது, பானை தண்ணி இல்லைன்னா இந்த மாதிரி காப்பர் தண்ணி, காப்பர் செம்பு இதுல போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நன்னாரி வேர். பார்த்துட்டோம், நன்னாரி வேர் பழங்கள் இந்த மாதிரி இந்த வெயிலினுடைய தாக்கத்துக்கு அற்புதமான, அதாவது ஒரு மூலிகை சிறப்புகள்னே சொல்லலாம், மூலிகை சாறுகள். இதை பயன்படுத்தினோம்னா உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகிறத, அதாவது நீர் சத்து குறையறத குறைக்கும். ஏன் இந்த நீர் சத்து குறையுதுன்னா, மூளையினுடைய
வெப்பம் தாக்கும் போது அங்கே செல்கள் பாதிக்கப்படும் போது உடலில் உள்ள உறுப்புகளும் பாதிக்கப்படும். இந்த வெயில் காலத்துல ஆச்சரியமா இப்ப வந்திருக்கு. நிறைய பேர்த்துக்கு இதய நோய், இந்த வெயில் காலத்துல நிறைய பேர்த்துக்கு பக்கவாதங்கள், இது மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் இந்த வெயிலினுடைய மூளையினுடைய தாக்கங்களினால். இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே தடுத்து நிக்கணும் அப்படின்னா நம்மளைதான் நேசிக்க கத்துக்கணும். நம்ம ஆரோக்கியத்தை தான் இதை மாதிரி பார்த்துக்கணும். அது வந்ததுக்கு அப்புறம் எந்த மருத்துவர் குணப்படுத்த முடியும்? ஆனா பர்மனண்டா குணப்படுத்துவாங்கிறது ரொம்ப நாட்கள் ஆகும். ஏன் வரும் முன்னாடி நம்ம அப்படி காத்துக்கலாமே? ஏன் 12 மணில இருந்து 5 மணி வரையும் வெயிலுக்கு போகணும்? நமக்கு தெரியுது, நமக்கு நீரிழிவு நோய் இருக்கு, ரத்த அழுத்த நோய் இருக்கு, உடம்புல வேர்க்குது. அப்படிங்கும் போது அதை தவிர்ப்பது 100க்கு 100 நல்லது. இந்த 25 நாளும் தவிர்த்துட்டோம்னா இதே நோய் வர. ஏன்னா வீட்டுல இருக்கும்போது உடனே வேர்க்குதா, ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம். அதே போல 2 நேரம் குளிக்கலாம், தப்புனா 3 வேளை கூட குளிக்கலாம். அதாவது நீர், குளிர்ந்த நீர் அதிவருக்கும். குளிர்ந்த நீர்னா ஐஸ் வாட்டர் கிடையாது, சாதாரணமான பைப்ல வரக்கூடிய குளிர்ந்த நீர். அதிகமா இப்ப தண்ணீர் பற்றாக்குறை வந்திருக்கு, கிடைக்கக்கூடியவங்க 3 வேளையும் குளிக்கலாம், தப்பு கிடையாது, எந்த ரியாக்ஷனுமே வராது. தண்ணீர் குளிக்கலாம். இப்படியாப்பட்ட வெப்பத்தை நாம் தணிக்கணும் என்றால் நாம் தான் அதற்கு முதல் நம்பிக்கையாகவும் முதல் பாதுகாப்பாகவும் நம்மளை பார்த்துக்கணும். இதுதான் முக்கியம் இந்த வெப்பத்தை குறைக்கணும்னா. அப்புறம் வெளியில போயிட்டு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில கொஞ்சம் வெயில் நேரத்துல வந்தோன்னே வறட்சி ஓராட்டும், ஐஸ் வாட்டர் கொண்டா இல்லைன்னா வேற தண்ணி கொண்டா அப்படின்னு உடனே கேட்போம். ஒரு 10 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் அவ்வளவு நேரம் வறட்சி தாக்கிட்டு வந்தோம். அந்த வேர்வை கொஞ்சம் குறையவர்கள் ஒரு அரை அளவு வேர்வை குறையவர்கள் கொஞ்சம் அமைதியா உட்காந்துருங்க. அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இல்ல மூச்சு காற்று அப்படின்னு கொஞ்சம் ஒரு 5 முறை இழுத்து விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடிங்க. உடனே வந்தோன்னா தண்ணி வச்சா இருக்குன்னு குடிச்சிடாதீங்க, குடிக்கக்கூடாது. ஏன்னா செல்கள்லாம் ரொம்ப அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாம இருக்கும். குடிக்கும் போது உடனே அந்த தண்ணி குடிச்சிட்டே இருப்போம், நம்மள கூட மயக்கம் வரும் தாகத்துக்கு. அதனால ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் 3 நிமிஷம் உட்கார்ந்துட்டு தண்ணி குடிக்கணும். அது நான் சொன்னது போல நன்னாரி குடிக்கலாம், நான் சொன்ன போல அருகம்புல் தண்ணி குடிக்கலாம், அல்லது ஜூஸ் வீட்டுல முலாம்பழ ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் எது போட்டு குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம். இப்படி தண்ணீரோடு கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிட்டு இதுங்க குடிக்கலாம். குடிச்சோம்னா கண்டிப்பாக உடனடியாக உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமும் பலமும் வந்துவிடும், இந்த வெயிலுடைய தாக்கமும் குறைந்து விடும். இப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைகளை நம்ம பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக இந்த வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து மீண்டு வரலாம். ஆனால் இயற்கையுடைய மாற்றங்கள் வந்துதான் ஆகும். இதற்கு காரணம் ஏன் சார் இப்படி இந்த அளவுக்கு வெயில் வரத்துக்கு காரணம்? விஞ்ஞானிகள் நிறைய கருத்துக்கள் நம்ம முன்னாடி சொல்லி வச்சிருந்தாலும் இப்ப விஞ்ஞானிகளுடைய அறிவியல் பூர்வமான உண்மைகள் வெளியில வந்தாலும் ஆனால் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறது. அதாவது பிளாஸ்டிக் ஒழிப்போம் என்றால் முடியவில்லை. அதை கேர் பண்ற இடத்துல நம்ம கட் பண்ணாதானே வெளியில வராம இருக்கோம், முடியல. அப்ப என்ன, அது பூமியில படும்போது பூமிக்கு தேவையான நீர் உள்ள போவாது. அது என்ன பண்ண ஒண்ணு வேணாம், இப்போ ஒரு மெத்தை போட்டுருங்க, மேல ஒரு பிளாஸ்டிக் மேல போட்டுருங்க, போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பிளாஸ்டிக் மேல படுக்க முடியுமா? வெப்ப காலத்துல அப்படியே மேலெல்லாம் கொப்பளம் போட்டுரும், வேக்கு கொப்புறம். அப்ப அந்த பூமி தாய் எப்படி தாக்குவாங்க பாருங்களேன் அந்த பிளாஸ்டிக். அது தவிர்த்து சொல்றோம், உற்பத்தியே இருக்க முடியல, அப்புறம் எப்படி தவிர்ப்போம்? அதுக்கு இதான் காரணம். ஏன்னா பொல்யூஷன், சுகாதாரமான நிலை வரலை. இது மக்களையும் நம்மளுடைய சந்ததிகளையும் உறுதியாக உண்மையாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? அதான் முக்கியம், நாம் புரிஞ்சுக்கணும். அதனால வெப்ப நீர் குறையுது. இங்க மழை பெய்யும் போது பூமி நல்ல
ஓட்டமா இருந்தாலும் பூமியினுடைய நீர் கீழே இறங்கும். அப்ப அது பூமி என்ன பண்ணும், நீரை தேக்கி வச்சுக்கும், நமக்கு தேவையான நீரை கொடுத்துட்டு இருக்கோம். இங்கதான் நிறைய அசுத்தங்கள் இருக்கே, எப்படி பூமி அந்த மழை நீர் போகும்? எங்கேயோ திடீர்னு ஒரு 10 நாளைக்கு அடிச்சு மழை தாக்கும், அந்த மழை பூரா திரும்ப கொண்டு போய் கடல்ல தான் போய் சேரும். அப்ப பூமி எப்படி எடுத்துக்கும்? குளங்கள் இருக்கணும். அந்த காலத்துல கிராமந்தோறும் குளங்கள், அந்த குளங்களில் ஏரிகள் முழுவதும் மரக்கன்றுகள் வச்சிருப்பாங்க. அந்த குளங்கள்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே நீர் வற்றவே வற்றாது. ஆனா இப்ப குளங்கள்ல தண்ணியில சுத்தமா 6 மாசமா தண்ணியில. காரணம் இந்த பொல்யூஷன் தான், இந்த சுகாதாரமான காற்று இல்ல. அந்த மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜன் கொடுக்குற அளவுக்கு அதனுடைய தரங்கள் மாறி போச்சு. புரியுதுங்களா? நம்ம சுவாசிக்கிற காற்று எடுத்துக்குது, அது கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் தான். இந்த பூமியினுடைய அனைத்து நிலைகளையும் ஒருநிலைப்படுத்தி கொடுக்கக்கூடியது மரங்கள் தான், வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் எங்கேயுமே மரங்களை வெட்ட வேண்டாம், மரங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நிறைய வற்புறுத்திட்டு இருக்காங்க. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், பல நமதுடைய அரசுகள், அடுத்து தர்மத்தினுடைய வழியில வர்றவங்க, இதெல்லாம் மரங்களை வெட்டாதீங்கன்னு பள்ளிக்கூடங்களுக்கு கன்றுகளை கொண்டு கொடுத்து, அந்த கண்ணுக்கு உன்னுடைய பேர் வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு போப்பா, அது பேர் சொல்லும் அப்படின்னு மரத்தை வளர்க்க சொல்றாங்க. அதுலயும் இப்ப திட்டம் போட்டிருக்காங்க, 1 கோடி மரங்கள் இந்த வருஷம் வளர்த்தாதான், நட்டாதான் என்ன 15 வருஷத்துக்குள்ளார வெப்பத்தினுடைய தாக்கம் நம்மளுடைய சந்ததிகளை தாக்காதுன்னு. அது உண்மைதான். ஏன்னா அப்பதான் இப்ப நாங்களே என்ன பண்றோம், இந்த மரங்கள் அதிகமா இருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மேகமூட்டம் அதிகமா இருக்கும், உடனே அங்க திடீர்னு மழை பெய்யும். அப்ப பாத்துங்க, அந்த மரங்கள் அங்க மேகமூட்டங்களை உடனே ஏற்படுத்தி மழை பெய்ய வச்சிருது. ஆனா அந்த மரங்கள் அதிகமா இல்லாத வறட்சியான பகுதியில தான் வெப்பங்கள் அதிகமாக தாக்குகிறது. அது உண்மையும் கூட உணர்ந்திருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், வீட்டுல இடம் இருந்துச்சுன்னா அல்லது தோட்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு சபதத்தை எடுத்துக்கணும், 10 மரக்கன்றுகள் நடணும், அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றணும். அடியேன் ஒரு கோயில் இருந்துச்சு, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 கண்ணு வச்சுட்டு வந்தேன், ரொம்ப அற்புதமா வளர்ந்து வந்துச்சு. ஆனா அதுக்கு நீர் ஊற்றுறது கிடையாது. ஆனா நான் தினமும் அங்கிட்டு போகும்போது வாட்டர் கேன்ல கொண்டுட்டு போய் அதுக்கு நீர் ஊட்டுறேன். அந்த மரம் பார்த்தீங்கன்னா இப்ப அவ்வளவு செழிப்பமா இருக்கு. அப்ப பாருங்க, ஆன்மீக ரீதியா நம்ம அங்க போகும்போது அங்க மரக்கன்றுகளுடைய தத்துவம், அதற்கு ஒரு உணவு கொடுத்து நீர் ஊட்டுறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆலயங்களுக்கு சென்றோம்னா அங்க மரங்கள் வாடி இருந்தா ஒரு 2 குடம் தண்ணி பிடிச்சி அதை ஊத்திட்டு போங்க. ரொம்ப அற்புதமானது. எந்த ஆலயங்கள் இருந்தாலும் சரி, மரங்களுக்கு மதங்களோ இனங்களோ வேறுபாடுகள் கிடையவே கிடையாது. அது எல்லாத்துக்கும் பொதுவானது. அது மதத்தை பார்த்து காத்து கொடுக்குதா, இனத்தை பார்த்து அது ஆக்ஷன் கொடுக்குதா? கிடையாது. எல்லாருமே சுவாசிக்கிறோம். அப்ப அப்படி தத்துவமானது மரங்கள். அந்த மரங்களை நாம் வளர்த்தால்தான் இந்த வெப்பத்தினுடைய பின் வரக்கூடிய காலகட்டங்களை நாம் வெல்ல முடியும். புரியுதுங்களா? அப்படிதான். அடுத்து இப்ப மரங்களை எல்லாரும் பார்த்திருப்பீங்க, பேசியிருப்பீங்க. இருந்தாலும் அடியன் இந்த தொகுப்புல பதிய வைக்கிறேங்கிற ஒரு அன்பு வேண்டுகோளாக தான் இதை நான் பதிய வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு என்னென்ன உணவுகள் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கம்மங்கூழ் சாப்பிடலாம், இது நீரிழிவு நோயாளிகளுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. கேழ்வரகு கூழ் சாப்பிடலாம், அல்லது ஆனியன் வெங்காயம் ஒரு அளவு எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயை விட வெள்ளரி பழங்கள் நல்ல ஒரு ஜீரணம் ஏற்படுத்தக்கூடியது. அதுவும் முக்கியமாக இந்த வெயில் காலங்களில் கல்லீரல் பாதிக்கப்படும் முக்கியமா. ஆதலால் இந்த கல்லீரல் பாதிப்பு நோய் வந்தால் மஞ்சக்காமலை அறிகுறி வரும். ஆதலால் வெள்ளரி பிஞ்சு நிறைய விற்கிறாங்க, மஞ்சக்காமலை இருக்கிறவங்க தவிர்ப்பது நல்லது. பொதுவா இருக்கிறவங்க சாப்பிடலாம், அது கொஞ்சம் டைஜஷன் ஆகும்.
பொதுவா இருக்கிறவங்க வெள்ளரி பிஞ்சு சாப்பிடலாம், குளிர்ச்சி, ரொம்ப குளிர்ச்சி, நல்லது. ஆனால் மஞ்சக்காமாலை என்ற அறிகுறி கல்லீரல் பாதிக்கப்பட்டால் அவர்கள் வெள்ளரி பிஞ்சு எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் உணவினுடைய ஒரு மாற்றங்கள். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தெரியும், பாடெல்லாம் நிறைய பாடல் வந்திருக்கு. பழைய சோறும் பச்சை மிளகாயும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பழைய சோறு மட்டும் வெங்காயத்தோடு எடுத்துக்கணும். இந்த வெப்பத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஹீட்டை உண்டு பண்ணும், காரத்தை உண்டு பண்ணும். அப்ப பழைய சோறு நமக்கு தேவையான குளிர்ச்சியானது எடுத்துக்கலாம். பழைய சோறு நல்லா சாப்பிடலாம், தப்பே கிடையாது. பழைய சோறு நைட்ல சாதத்தை போட்டு அது ஊற வச்சு காலை எழுந்திரிச்சு அது கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே நல்லா கலக்கி குடிக்கலாம். இதுதான் கிராமத்துல நிறைய குடிச்சிட்டு இன்னைக்கு வெப்பத்தை தாங்கிட்டு இருக்காங்க. பழைய சோறுக்கும் அவ்வளோ வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி உண்டு. இதுக்குன்னு நான் பிரிட்ஜில் வச்சு சாப்பிடலான்னா அது இன்னும் அறிவியல் பூர்வமான உண்மைகள் வரல, புரியுதுங்களா? ஆனா நம்ம நேச்சுரலா எடுத்துக்கிறது தான் பழைய சோறு. இந்த வெப்பத்தை தாக்கக்கூடிய பழைய சோறையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ஒவ்வொரு அற்புதமான நம்ம உடலுக்கு வெப்பத்துக்கு ஏற்ற உணவுகளை நாம் பகிர்ந்திருக்கிறோம் இந்த தொகுப்புல. அப்படியாப்பட்ட ஒரு வெப்பத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் மறுபடியும் சொல்றேன், கோடான கோடி நட்சத்திரங்களில் அக்னி நட்சத்திரம் என்ற ஒரு நட்சத்திரம் கிடையாது. இது கால பரிமாற்றங்களினால் வரக்கூடிய வெப்ப சூழ்நிலைகள். இந்த வருடம் சரியான மழை இல்லாத காரணத்தினாலும் இயற்கையினுடைய பரிமாற்றங்களினாலும் இந்த வெப்பம் நம்மளை தாக்குகிறது. அடுத்த வருஷம் வருமா அப்படின்னா அது காலத்தின் சூழ்நிலை. இந்த பாருங்க, இப்ப நிறைய மழை பெய்யுங்கிறாங்க. கண்டிப்பா இந்த அக்னி நட்சத்திரத்துல ஒரு சில மாவட்டங்கள்ல நிறைய மழைகள் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மழைகள் பெஞ்சுதுன்னா பூமி குளிரும், நம்ம உடலும் குளிரும். அப்ப அந்த வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நமக்கு மேல ஒரு பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு, நம்மளை வழி நடத்தி கொள்ளக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றல், பஞ்சபூத ஆற்றல். அதற்கும் ஒரு அனுமானம் உண்டு, தர்மம் உண்டு. அது நம்மளை காக்கும். அப்ப என்ன பண்ணும்? மழை பெய்யும். அதனாலதான் இந்த சித்திரை மாதம், வைகாசி மாதத்துல ஒவ்வொரு கிராமங்களும் பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான திருவிழாக்கள் நல்லா நடத்துவாங்க. ஏன் நடத்துறாங்கன்னா அங்கு பல பேருக்கு உணவு அளிக்கும் போதும் இறை அனுகிரகத்தை நாம் வணங்கும் போதும் நம்ம ஊர்ல யாராச்சும் ஒரு புண்ணியம் வந்தா மழை பெய்யட்டும், இந்த கோடை மழையினுடைய காரணத்தால் நம்மளுடைய வெப்பம் குறையும் அப்படின்னு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு முறையெல்லாம் வகுத்து வச்சிருக்காங்க. ஆன்மீகம் திருவிழா, அங்க ஒரு விழாக்களை வைக்கும்போது நம்ம உறவுகள் வரும், நட்புகள் வரும், மனதார உணவு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியா 2 நாளைக்கு இருந்துட்டு பாத்தீங்கன்னா தெருபுறா தண்ணி, அவ்வளவு தண்ணி விட்டுருப்பாங்க, அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். அப்ப என்ன பண்ணோம்? இறை அனுகிரகத்தினால் அங்கே கூட வெப்பங்களினுடைய தாக்கத்தை நாம் குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் ஆன்மீகம், இயற்கை மருத்துவம், இயற்கை மூலிகள், பூமி தாய் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் வெப்பத்தை நாம் அளவோடு நமக்கு கிடைக்கும். இதுதான் முறைகள். இப்ப இப்படி நாம் பார்த்துட்டோம். இப்ப என்ன பண்றோம்? நான் மறுபடியும் சொல்றது, இந்த பழங்கள் நிறைய எடுத்துக்குங்க, பழைய சோறு சாப்பிடுங்க, கம்பங்கூழ் சாப்பிடுங்க, நன்னாரி வேற மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப உடலுக்கு அவ்வளவு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. எங்க வீட்டுல நாங்க போட்டிருக்கோம் இந்த மாதிரி காப்பர் பாத்திரம், மண்பான பாத்திரம், அதுல போட்டிருக்கோம். போட்டு குடிச்சு பாருங்க. ஐயா சளி பிடிக்குமையா, இருமல் வருமையா? சளி அதனால பிடிக்காது, உங்களுடைய வேர்வை, அந்த வேர்வையினுடைய அழுத்தத்தினால் உடம்பில் நீர் சத்து குறைவதனால் நீங்க சொன்ன அந்த அலர்ஜி, ஒவ்வாமை வரும். அதுக்கு பாதுகாக்கணும்னா உடம்புல வேர்வை இல்லாம வச்சுக்கணும், காற்றோட்டமான இடத்த வச்சுக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் ஒரு வீடு இருந்தா பல ஜன்னல்கள் வச்சு கட்டியிருப்பாங்க. இப்பதான் அப்பார்ட்மெண்டா போயிடுச்சு. அப்பெல்லாம் ஜன்னல்கள் வச்சு கட்டியிருப்பாங்க. அப்ப இரவு நேரத்துல இது மாதிரி வெயில் காலத்துல ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுட்டு
அங்க ஃபேன் போட்டுட்டோ அல்லது அந்த ஜன்னலை திறந்து வச்சாலோ இரவு நேரத்துல வரக்கூடிய காற்று பாத்தீங்கன்னா அவ்வளவு இனிமையா கிராமத்துக்குள்ள வரும். இப்பதான் பயமா இருக்கு, ஜன்னலை திறந்து வச்சோம்னா ஏதாவது தீய வஸ்துகள் வருமா அல்லது ஏதாவது வித்தியாசமா இருக்குமா அப்படின்னு. அதனால மூடிப்படுறது. ஜன்னலை மூடக்கூடாது. நமக்கு தான் கம்பி போட்டிருக்கோம், அது மீறி என்ன நமக்கு வந்துடும், ஒண்ணு கூட வராது. ஜன்னல்களை திறந்து வைப்பது காற்றோட்டமான வீட்டிற்கு ரொம்ப ரொம்ப அவசியம், நம்ம உடலுக்கும் அவசியம். இதுவும் நான் பதிவு பண்ணணும். ஏன்னா வெப்பத்தை தவிர்க்கக்கூடியது அந்த மாலை நேரமான இரவு நேரமான காற்றுகள் நாம் வீட்டுக்குள் வரும்போது அங்கே வெப்பம் தணியப்படுகிறது. அப்ப பாருங்க, நம்மளுடைய இருப்பிடம் கூட நம்மளுடைய வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக நம் வாழ்வில் பயன்படுகிறது. இப்படிதான் நம்ம வெப்பத்தை முறையா நம்ம தவிர்க்க வேண்டும். அதை விட இப்ப நல்ல உணவுகளை நம்ம பார்த்தோம், இதெல்லாம் சாப்பிட்டு எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனால் இந்த வெப்ப காலத்தில் தயவு செய்து அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம், அசைவ உணவுகள் அதிகமா எடுத்துக்காதீங்க. ஸ்ப்ரே பண்ண ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டே எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் கான்ஸ்டிபியூஷன், வாமிட்டிங்ல கொண்டு விட்டுரும். ஏன்னா வெயிலினுடைய தாக்கத்தினால் ஜீரண மண்டல சக்தியும் தன்னுடைய செயல்பாடுகளை சரியாக செய்ய முடியாது. அப்ப நம்ம இந்த உணவுகளை தவிர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு இல்ல, முடியும், தவிர்க்கணும். அசைவ உணவுகள் நான் சொன்னது போல ஸ்ப்ரே பண்ணி காரமா வறுத்த பொருள்கள் அவிச்சு சாப்பிடலாம். எந்த பொருள் இருந்தாலும் வேக வச்சு சாப்பிடலாம். அந்த வேக வைக்கிற பொருளுக்கு அவ்வளோ ஒரு வைட்டமின் உண்டு, அதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம இடையே சொல்லியிருக்கேன், இந்த இரவு நேரத்துல சொல்லக்கூடாது தோப்புக்காய், நெல்லிக்காய், அதை ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். அதுபோல ரொம்ப அதிகமா வெப்பத்தினுடைய கோளாறினால் ஒரு சில பேத்துக்கு ஏதாவது உடம்புல வந்து கொப்பளங்கள் அல்லது ஏதாவது மிசைகள் ஏற்பட்டால் நம்மளுடைய குமரி என்று சொல்லக்கூடிய சோற்று கற்றலை எடுத்து அந்த ஜில்லை மேலே தடவி கொள்ளலாம், மேல தடவிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அதை உள்ளறையும் பருகலாம். ஆனால் அது 7 முறை கழுவி விட்டுதான் நாம் உள்ளே சாப்பிட வேண்டும். அதுவும் உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. அதுவும் பெண்கள் தங்களுடைய வெப்பத்தை குறைக்கிறதுக்கு அதிகமா எடுத்துக்க கொள்ளக்கூடிய இந்த அற்புதமானது ஒரு மூலிகை குமரி என்று சொல்லக்கூடிய சோற்று கட்டளை. அது எல்லா நோயும் கட்டுப்படுத்தும். கருப்பை நோயிலிருந்து உடல் ஆரோக்கியமான நோய்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். அவ்வளவு அற்புதமான சக்தி அந்த சோற்று கட்டளை. நிறைய நான் தொகுப்புல உங்களுக்கு சோத்து கத்தலை பற்றி காமிச்சிருப்பேன். அந்த சோத்து கத்தலையும் நமக்கு ரொம்ப அற்புதமாக பயன்பாட்டுக்கு வரும். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய வெப்பத்தை தவிர்க்கக்கூடிய முறைகளை நாம் நம்மளே உணர்ந்து தவிர்க்க வேண்டும். இதான் வெப்பத்தினுடைய சலனத்திலிருந்து நாம் மாற வேண்டிய காலகட்டம். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சிட்டோம். அப்புறம் நான் சொன்னேன் முன்னாடியே, நம்மளுடைய முகத்துல இந்த வெப்பம் அதிகமாக தாக்கும் காரணம், நம்ம மேல சட்டை போட்டிருக்கோம், தலைக்கு கேப் போட்டுக்கிறோம், ஆனா முகத்துக்கு எதுவுமே கிடையாது. முகம் அந்த வெப்பத்தினுடைய சாரல்ல கண்ணுக்கு கருவிழி வரும், முகத்துல பிம்பிள்ஸ் வரும். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு விதமான தாக்கத்திற்கு கருப்பு புள்ளிகள் கூட வரும். இதற்கு நம் அதாவது உணவு முறைகளை பயன்படுத்தினாலும் ஒரு மசாஜ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு முறைகளை பயன்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் நம்மளை ஒன்றும் செய்யாது. அதாவது நம்மளே சொல்லியிருக்கேன், நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சுரபிகளினுடைய தாக்கங்கள் பாதிக்கப்படுவதனால் நோய் என்ற ஒரு முறை வருகிறதுங்க. அதுபோலதான் இந்த முகத்துக்கு அந்த ஒரு விதமான தாக்கங்கள் ஏற்படும் போது அந்த கருப்பு, அதாவது ஒரு விதமான ட்ரைனஸ் இதெல்லாம் ஏற்படும், வறட்சி ஏற்படும். அப்ப இதுக்கு என்ன சார் மசாஜ் பண்றது அப்படின்னா, ரொம்ப எளிமையா பண்ணலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தருடைய முகங்கள் மாறுபடும். சீனாவில் இருக்கிறவங்க அவங்களுடைய முகம் ஒரு மாதிரி இருக்கும்,
அமெரிக்காவில் இருக்கவங்க அவங்களுடைய நீக்ரோ இடத்தோ அவங்கள மாதிரி. இப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் மாறுபடும் போது, ஆனால் இதுக்கு முக மசாஜ் தெரபின்னு புக்குகள்லாம் நிறைய இருக்கு, நெட்லயே நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அரியன் இப்போ ஒரு 7-10 மசாஜ் தெரபி நம்ம உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். அதாவது நம்ம உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா சுமார் 43 தசை நார்கள் நம்ம கன்னத்துல தான் இருக்கு. மிக ஸ்ட்ராங்கான தசை நார்கள், 43 தசை நார்கள் இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதியிலிருந்து இது வரலையும் இந்த தாடை வரலையும் இருக்கு. 43 தசை நார்கள். இந்த தசை நார்களினுடைய இயக்கங்களை நாம் சரியாக பயன்படுத்திட்டால் உடலினுடைய வெப்பமும் குறையும், நம்மளுடைய முகத்துக்கு பொலிவும் கிடைக்கும். அப்ப இதற்கு ஒரு எளிமையான மசாஜ் தான், ரொம்ப கடினமான நம்ம செய்ய வேண்டியதில்லை. இப்ப பாத்தீங்கன்னா இப்படி கையை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தசைநார்கள். இப்ப நான் கை வச்சிருக்க இந்த பகுதிக்குள்ள 43 தசைநார்களும் இருக்கும். 43 தசைநார்களும் இருக்கும். இப்ப இதுக்கு எப்படி சார் மசாஜ் பண்றது அப்படிங்கிறது தான் இப்ப இந்த தொகுப்புக்கு கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போறோம். அதாவது இங்கிருந்து இங்கு வரக்கூடியது இந்த மசாஜ், அதாவது இந்த தசைநார்கள் ரொம்பவும் அற்புதமான தசைநார்கள். இதுக்கு ஒரு மசாஜ் கொடுப்போம். அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இது வரலையும் இதை பிளிசிங் பண்ணணும். அப்படின்னா இப்படி கையை வச்சுக்கிட்டோம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், எப்படி பிளிசிங், அதாவது அமுக்கி அமுக்கி விடணும், ரொம்பவும் கிள்ளக்கூடாது. ஒரு ஒரு வண்டி போடுறோம், ஒரு சாவி எப்படி ஆன் பண்றோம், இப்படி இப்படிதானே ஆன் பண்றோம், அது மாதிரிதான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இப்படி அப் டவுன் 10 முறை செய்யுங்க. நம்ம கையை பிளிசிங் பண்ணோம், கையை வச்சுட்டு இப்படி நம்ம வண்டி சாவி திருவுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த தாடையிலிருந்து இந்த இந்த பகுதி வரலையும் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா 10 முறை, மேல 10 முறை, அப்படியே கீழையும் 10 முறை இப்படி பிளிசிங் பண்ணணும். பண்ணோம்னா இந்த தசை நார்கள் இயக்கம் அதிகமாக செயல்படும். புரியுதுங்களா? இது ஒரு பயிற்சி முறை. அப்படின்னா பிளிசிங், அதாவது இப்படி வண்டி சாவி திருவுற மாதிரி இப்படி திருவிடணும். இப்படி 10 முறை சொல்லிட்டே போனோம். 1 2 3 4 5 10, அப்புறம் திரும்ப 10 1 2 3 4, இது மாதிரி சொல்லிட்டு 10 முறை மேலையும் அப் டவுன் கீழே செய்யணும். இது ஒரு அற்புதமான மசாஜ் முறை. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு இந்த கண்ணம்லாம் குழி விழுந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மசாஜ் உண்டு. இந்த இடம் தான் மீன் இதுகளுக்கு. அதாவது ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கண்ணம் குழி விழுவாங்க. இந்த இடத்துல என்ன பண்ண தெரியுங்களா, இந்த கையை வச்சுக்கணும். ஆனா இது செய்யும் போது நம்ம தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது. இந்த மசாஜுக்கு அதிகமா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் ஆயில் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இது நான் தயாரிக்கப்பட்ட அற்புதமான மூலிகை எண்ணெய். கிடையவே கிடையாது. செக்குல தயார் பண்ண தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். அந்த எண்ணெயை எடுத்துங்க. அந்த எண்ணெயை எடுத்துட்டு கையில நல்லா தடவிக்கங்க. 2 கையில நல்லா தடவிக்கங்க. இந்த சைடு நல்லா தடவிக்கங்க. கையை இப்படி வச்சுங்க. இப்படி வச்சுட்டு இப்படி 1 2 3 4 5 6 7 இன்னொரு ப்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. அந்த எண்ணெயோட இரவு நேரத்துல, பகல்ல எல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா பகல்ல பண்ணலாம், ஆனா எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும். நைட்ல பண்ணிட்டு படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு 7 மணிக்கு பண்ணலாம், 8 மணிக்கு பண்ணலாம். அதாவது தேங்காய் எண்ணெய் இப்படி கையில வச்சுக்கணும், வச்சுட்டு இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4 5. இங்க ரொம்ப ப்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது, ஏன்னா அது முக்கியமான பாயிண்ட். இங்க பண்ணக்கூடாது. இப்படி 1, அப்புறம் இப்படி இருந்து இங்க அப்படியே ப்ரெஸ்ஸிங், அப்படியே அமுக்கணும். அமுக்கிட்டு திரும்ப ரொட்டேட் கீழே அப்படியே கீழே வந்துடணும். புரியுதுங்களா? அப்படியே சுத்திக்கிட்டே என்ன பண்ணணும், 10 முறை சுத்திட்டு கீழே வந்துடணும். 10 முறை கண்டிப்பா பண்ணணும். பண்ணாதான் இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டிப்னஸ் கொடுத்து நல்லா இருக்கும். இது ஒரு அற்புதமான மசாஜ். 2 பார்த்துட்டோமா? அடுத்து 3 என்ன பண்ணணும், அதே தேங்காய் எண்ணெய் நம்ம வச்சிருக்கோம், கையில கொஞ்சம் கலப்பிக்கணும். ஆனா மோதிர விரல தான் வச்சுக்கணும், இந்த விரல வச்சுக்க கூடாது. மோதிர விரல தான்
இதுல நமக்கு புருவ மத்தி இருக்கு பார்த்தீங்களா, இது மசாஜ் தான். இது இது வந்து ஒரு மசில் சதை. ஆனா அது மேல ரோமங்கள் இருக்கும். அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. ரோமங்கள் இருந்தாதான் மனிதனுடைய ஒரு அன்பான ஒரு முகங்கள் நல்ல பரிவர்த்தனை தெரியும். அப்ப என்ன பண்றோம், அந்த இந்த விரல தான் எடுத்துக்கணும். இதை எடுத்து நல்லா குழைச்சிட்டு அந்த தேங்காய் இப்படி வச்சுங்க. வச்சுட்டு 2 சைடு 10 முறை வரியிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கணும். ஆனா 10 முறை கண்டிப்பா செஞ்சோம். இப்ப நம்ம புருவத்துக்கு ஒரு மசாஜ் கொடுத்துட்டோம், தாடைக்கு கொடுத்தோம், கண்ணுங்களுக்கு கொடுத்தோம், 3வது புருவத்துக்கு கொடுத்தோம். 4வது இதே என்ன பண்ணணும், மேலையும் கீழையும் அப் டவுன் பண்ணணும். இப்ப இப்படி பண்ணோமா 1, அப்படியே கீழே 2, இப்படி கொண்டு வந்துடணும் 10 முறை. இங்கேயும் பேச தேங்காய் எண்ணெய் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. தேங்காய் எண்ணெய் அற்புதமா வச்சுக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெய் இப்படி தடவிட்டு இப்படி கீழே மேல வந்து இப்படி கீழே வந்து அப்புறம் கீழே இந்த மாதிரி பண்ணா இந்த கண்கள்ல வரக்கூடிய கரு, அதாவது ஒரு பாத்தீங்கன்னா பிளாக்கா இருக்கும் இந்த இடத்துல, அந்த பிளாக் அப்படியே மாறிடும். ஒரு 48 நாளைக்கு செய்யுங்களேன். இந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய கரு, அதாவது இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு கருமையா தெரியும் முகத்துல, அது அப்படியே மாறிடும். என்ன பண்ணுங்க, இப்படி இப்படி வச்சுட்டு வால் டவுன் பண்ணும், கண்ணெல்லாம் முடிச்சுக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமா தானே தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கோம், அதனால கண்ணுக்கு போகாது. வச்சுட்டு இப்படி கொண்டு வந்துடும். இப்படி 10 முறை இப்படி செய்யணும். 10 முறை ரொம்ப அற்புதமா இருக்கும். 10 முறை இப்படி செஞ்சுட்டோமா. இப்ப 4 முறை செஞ்சிருக்கோம். இப்ப 5வது முறை என்ன பண்ணணும், நிறைய பேத்துக்கு பார்த்துருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட வயசு ஆச்சுனாவே அல்லது சின்ன பிள்ளைங்களே பாத்தீங்கன்னா இந்த கோடுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோடுகள் வந்து ஒரு சில பேத்துக்கு இப்படி இருக்கும், இப்படி இந்த இந்த மாட்டத்துல இருக்கும். ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா நேர் நேரா இருக்கும், நேர் நேரா. இப்ப அவங்க என்ன பண்ணணும், இப்ப நேர் நேரா இருக்கிறவங்களுக்கு இந்த பொசிஷன்ல 10 வாட்டி செய்யணும். இப்படி 1 2, அதாவது இந்த கோடுகள் எல்லாத்துக்குமே இந்த கோடுகள் இப்படி மூஞ்சி சுழிச்சோம்னா அந்த கோடு தெரியும். இந்த கோடுகள் நேரா இருக்கிறவங்களுக்கு இப்படியும், இந்த கோடுகள் பட்டையா இருக்கிறவங்க இப்படியும் மேலதான் பண்ணிட்டு போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கேயும் நம்ம கோகோனட் ஆயில் தான் எடுத்துக்கணும், பியூர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். இப்படிதான். இப்ப 5 பார்த்துட்டோம். 6 என்ன பண்ணணும், நம்மளுடைய தாடை பார்த்தீங்களா, இங்க இருந்து இப்படி கொண்டு வந்து வலிச்சு விடணும். 1 திரும்ப கொண்டு போகணும். 2 பழைய நிலைமைக்கு வந்துடுறோம். 2 3 இங்க இந்த வரல பயன்படுத்தணும். இங்க வந்து இந்த வரல பயன்படுத்தணும், மோதிர வரல. இங்க என்ன பண்றோம், கட்டை வரல பயன்படுத்தணும். இப்படி வச்சுக்கணும். இங்க இருந்து மெதுவா கொண்டு வந்து இழுக்கணும். அப்படியே 1 2 3 4 5. இப்ப எடுத்துட்டோம். முன்னாடி பிளிச்சிங் பண்ண கிள்ளி விட்டோம், அப்புறம் இதை எடுத்துட்டோம், அப்புறம் இப்படி எடுத்துட்டோம். அப்புறம் இப்ப பிறக்கிற குழந்தைகள் ஒரு சில பேர் என்ன பார்ப்பாங்க, மூக்குகள் வந்து சின்னதா இருக்கும், அதாவது படுத்து படுத்து கீழே படுத்து படுத்து அமுங்கி போயிருக்கும். அது பெரியவங்களுக்கு இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களுக்கு இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண வேணாம். அதே தேங்காய் நீங்க வச்சுட்டு இங்க இருந்து இப்படி பண்ணிட்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த மூக்குக்குள்ள இருக்கக்கூடிய சுவாச காற்று கூட நல்ல தெளிவா சுவாசம் பண்ணும். அது மூக்குல சதை வளர்ந்திருக்கவங்க கூட இந்த வெப்பத்தினால் வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலயும் இந்த வெப்பத்தினால்
முகத்துக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது தான் நம்ம இந்த மசாஜ் பயிற்சிகளை சொல்லியிருக்கோம். எதுவும் தடவாதீங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இது போட்டா குளிர்ச்சாகும், அது போட்டா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே மூஞ்சியெல்லாம் ஒரு விகாரமா அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆகி அப்படி இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் பண்றேன், நான் வந்து அங்க போயிட்டு மசாஜ் பண்ணிட்டேன், அது தடவினாங்க, அதனால எனக்கு ரியாக்ஷன் ஆச்சு. அந்த வலிக்கே போகக்கூடாது. நமக்கு இருக்கிறதே இருக்கு தேங்காய் எண்ணெய், அருமையான மூலிகை மருந்து. எதுவுமே பண்ண முடியல, நைட்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க, ஃபுல்லா தடவிட்டீங்க, அழகா படுங்க. காலையில பாருங்க, இந்த வெப்பத்தினாலும் தாக்கக்கூடிய எந்தவித பாதிப்பும் முகத்துக்கு வராது. ஆனா தேங்காய் எண்ணெயை பியூரா எடுத்துக்கணும். ஒரு 10 சொட்டு விட்டா போதும். தேங்காய் எண்ணெய்க்கு அப்படி உண்டு. 5 6 பார்த்துட்டோம். 7 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கை வச்சுங்க, இப்படி கொண்டு வந்து முன்னாடியே சொல்லியிருக்கு, இப்படி கொண்டு வந்து இந்த தாடை வள்ளியும் கீழே விட்டுருங்க. இங்க கொண்டு வந்து முன்னாடி இப்படி பண்ணிட்டு வந்தோம். இப்ப அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இப்படி இழுத்துட்டு வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி லேசா ப்ரெஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்து விட்டுருங்க. இப்படி பண்ணோம், அப்புறம் இப்படி பண்ணோம், அப்புறம் இப்படி பண்ணோம், அப்புறம் ரொட்டேட் பண்ணோம், ஒரு முக்கு பண்ணோம், அப்புறம் இந்த கோடுகளுக்கு இப்படி, இந்த கோடுகளுக்கு இப்படி, அது 7 வாட்டி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான மசாஜ் இது, எல்லாரும் செய்யக்கூடிய மசாஜ் தான். இதெல்லாம் முடிச்சுட்டு நிறைவா என்ன தெரியுங்களா பண்ணணும், நம்மளுடைய முகத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஒண்ணு இப்படி லைட்டா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா இப்படி அமைக்கி அமைக்கி விடுங்க. எல்லா பக்கமும் முன்னாடி நம்ம ப்ரெஸ்ஸிங் பண்ண கிள்ளி கிள்ளி விட்டோம். இப்ப என்ன பண்ணோம், லைட்டா இங்க இருந்து இப்படி முகத்துக்கு இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க. இப்படி அப்படி இல்லைன்னா இந்த ஃபிங்கர் தான், இந்த ஃபிங்கர் வச்சுங்க, இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே அமைக்கி 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 எல்லா பக்கமும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் அங்கங்க உங்களுக்கு எங்கெங்க அப்படி தோணுதோ அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணா இந்த முகத்தினுடைய அற்புதமான பாயிண்ட்ஸ், அதாவது அந்த ப்ரெஸ் பண்ணும் போது முகம் பொலிவு வரும். இந்த வெப்பத்தினால் முகத்துக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் உறுதியாக குணமடையும். அதுதான் நம்ம செய்யணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 6 அல்லது 7 முறைனாச்சும் நல்லா சோப்பிட்டு கையை அலம்பிடுங்க. அப்புறம் குளிர்ந்த தண்ணி என்ன பண்ணுங்க, இப்படி கையில வச்சுட்டு நல்லா கண்ணுல ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கண்ணா இந்த வெப்பத்தினால் கண்களுக்கு வெப்ப நோய்களும் ஏற்படும். அதான் சொல்லுவாங்க, வெப்ப காலம் வந்துட்டா அம்மனை வரும், கண்ணு வலி வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும்னா இப்படிதான். நம்மையா அது வர்றதுக்கு முன்னாடி தவிர்த்திட்டோம்ல, நம்ம செய்யக்கூடிய அற்புதமான மூலிகைகள் இல்லையா. தண்ணி எடுத்துங்க, நல்லா ஆனா நல்லா சோப்போட்டு கையெல்லாம் அலம்பிடணும். நல்லா பியூர் தண்ணி எடுத்துங்க. எடுத்துட்டு கண் என்ன பண்ணுங்க, இப்படி இப்படி ஒரு 10 முறை அடிச்சு விடுங்க. 10 முறை கண்ணுக்கு தண்ணி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண் அவ்வளோ கூலிங் ஆகும். குளிக்கும் போது செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், சாயந்தரம் செய்யலாம், இரவு மசாஜ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு படுக்கலாம். அப்ப பண்ணும்போது நமக்கு கண்ல ஏற்படக்கூடிய நோய்கள் வராது. இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றும் செய்யணும். அப்ப நம்ம உடல்ல இந்த வெப்பத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளணும்னா நம்மளுடைய சிந்தனைகளுக்கு தேவையான எது செயல்படணுங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பா அதை கடைபிடித்து வெப்பத்திலிருந்து மாறலாம், மீண்டு வரலாம். புரியுதுங்களா? இப்ப அது மாதிரிதான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய அதாவது நிறைய பேர் இதை பார்ப்பீங்க, உங்க கிராமத்துல பள்ளிகள் இருந்தா ஒரு 10 பேர் சேருங்க, ரொம்ப வேணாம், ஒரு 50 கண்ணு 100 கண்ணு அந்த பள்ளிக்கு வாங்கி கொடுங்க. அந்த பள்ளிக்கு வாங்கி கொடுத்துட்டு இந்த கண்ணை நன்றாக வளர்த்து வரும், அது யார் அதிகமா நல்லா பாதுகாத்து கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு மிகு பரிசு அளிக்கப்படும். அந்த பள்ளிக்கு ஒரு விண்ணப்பம் வச்சிருவாங்க. அந்த குழந்தைகளா அவ்வளவு ஆர்வமா அதுக்கு தண்ணி ஊத்தி அது வளர்ந்து வரும். அது வளர்ந்துருச்சுன்னா தானா நல்லா வேர் பிடிச்சிட்டு பூமியினுடைய நீரையும் இந்த ஆக்சிஜன் சுவாசத்தையும் எடுத்துக்கிச்சுன்னா வளர ஆரம்பிச்சிடும். இப்ப நான் சொன்ன மரங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், புங்க மரம் வாங்கி கொடுக்கலாம், வேப்ப மரம் வாங்கி கொடுக்கலாம்,
மந்தாரை மரம் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய மரங்கள், வெப்பத்தை தாக்கக்கூடிய மரங்கள் அதிகமாக நாம் வாங்கி கொடுத்தோம் என்றால் நிழல் பள்ளிக்கும் கொடுக்கும், அந்த ஆரோக்கியமான காற்றையும் கொடுக்கும், மழையும் கொடுக்கும். அப்ப பாத்தீங்களா, இந்த மரங்கள் பூமி தாயை நாம் வாழ வைக்க வேண்டும். மரம் இருந்தால்தான் வெப்பத்தை நாம் தவிர்க்க முடியும். மரம் இருந்தால்தான் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் விவசாயம் தழைத்தால்தான் நாம் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். இதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த இறை அன்பை வேண்டி வணங்கிக்கணும். பூமி தாயே, இறை அன்பு மிக்க மரம் செடி கொடிகளான இயற்கைகளே, நீங்கள் எங்களை எல்லாம் பேணி காத்து வளர்த்து வருவதற்கு இரவு நேரத்தில் உங்களுக்கு நன்றிகள் பல கூறுகிறேன் என்று இரவு படுக்கும் போது ஒரு நன்றிகள் கூறிட்டு படுங்க. அப்படிதான் நன்றிகளுக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. எங்க குழுவில் அதான் சொல்லிட்டு இருப்போம், வாழ்த்துக்களும் நன்றிகளும் அதிகமா சொல்லணும் அப்படின்னு. அப்ப ஏன் நம்ம வாழ வைக்கிற மரங்களுக்கு மட்டும் நன்றிகள் சொல்லக்கூடாது? சொல்லணும். இரவு படுக்கும் போது எங்களுக்கு நல்ல காற்றை கொடுக்கக்கூடிய மரங்களும், இந்த விவசாயத்தினால் கிடைக்கக்கூடிய உணவுகளுக்கும், எங்களை பாதுகாத்து பேணி வளர்க்கக்கூடிய பஞ்சு பேராற்றல் பிரபஞ்ச சக்திகளுக்கும் நன்றிகள்னு 3 முறை சொல்லிட்டு படுங்க. மழை நன்றாக பெய்ய வேண்டும். காலத்தின் சூழ்நிலையினால் மக்கள் பாதிப்புகள் ஏற்படக்கூடாது. அவர்களெல்லாம் வெப்பத்தினில் பாதுகாப்பை அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு தினமும் படுங்களேன். ஒரு கை தட்டுற ஓசை பல விண்ணப்பங்களுடைய ஓசை, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அவங்க ஒரு கை தட்டினா நமக்கு மட்டும் தான் கேட்கும், பல பேர் கை தட்டினா இந்த உலகமே கேட்கும். அப்படிதான் இதை கேட்கறவங்களாம் அந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் வைங்க, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அப்படியேப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றோம்? இந்த தொகுப்புல நம்ம இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுத்துக்கணும். நம்மளுடைய சந்ததிகளுக்கு இந்த வெப்பங்கள் அதிகமா தாக்கக்கூடாத நிலை ஏற்படுத்தணும்னா, நம்மளுடைய பள்ளிகளுக்கும் அல்லது கிராமத்தில் இருக்கக்கூடிய அல்லது நகரத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் வளர்க்கக்கூடிய இடங்கள் இருந்தால் ஒரு கமிட்டியாக ஆரம்பித்து நாங்களாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 வருட காலமாக லால்குடியில பாத்தீங்கன்னா பசி இல்ல லால்குடி இயக்கம்னு ஒண்ணு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்து நிறைய பள்ளிகளுக்கு அங்க பாத்தீங்கன்னா ஒலிம்பிக், அதாவது இந்த ஓட்டப்பந்தயம் மாதிரி ஒலிம்பிக் போட்டு வச்சு அந்த வர முடியாதவங்களுக்கு ஒரு 100 பேத்துக்கு மரக்கன்று கொடுப்போம். நீங்க போய் நான் இதுல கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் வைப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இந்த மராத்தான் ஓட்டத்துலலாம் மராத்தான் ஓட்டம் வைப்போம். அந்த மராத்தான் ஓட்டத்துல எல்லாம் சுத்திட்டு வருவாங்க. 100 பேத்துக்கு மரங்கள் கொடுப்போம். அப்ப அவங்க கொண்டு போய் வீட்டுல பாதுகாப்பா இந்த மராத்தான் ஓட்டத்துல கலந்துக்கிட்ட ஞாபகமா வச்சிருப்பாங்க. இப்படி நாம் மரங்களை நேசித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி அதை பாதுகாத்து மரத்தை வளர்த்தோம் என்றால் உறுதியாக இந்த வெப்ப காலங்கள் அல்ல, எந்த காலங்களிலும் நாம் ஆரோக்கியமாகவும் உடல் ஒரு டீஹைட்ரேஷன், அதாவது உடல்ல நீர் சத்து குறையாமலும் பேணி காத்து வாழ்வை என்றென்றும் வளமாக வாழ வைப்போம். இயற்கையை நேசிப்போம். இயற்கையினுடைய உணவுகளை நாம் கடைபிடிப்போம். இயற்கையோடு ஒன்றி வாழ்க்கை நடத்துவோம் என்று இந்த அற்புதமான வெப்பத்தை நாம் குறைக்கக்கூடிய ஒரே தீர்வு இயற்கையை பேணி காப்பதுதான், உணவு முறைகள் தான், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான். அதாவது மத்தியான நேரத்துல போகக்கூடாது, இரவு நேரத்துல நம்ம போயிட்டு அந்த பயணத்தினுடைய நிலையை பார்த்துடலாம். இப்படியாப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நம்ம பகுத்துக்கிட்டோம்னா உறுதியாக வெப்பங்களினால் ஏற்படக்கூடிய ஒருவித தாக்கங்களிலிருந்து நாம் வெற்றி அடையலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். வெப்பத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட நிறைய இயற்கை வளங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா ஆரோக்கியமா வாழலாம் என்பதை உணர்ந்துட்டோம். அதனால என்றென்றும் அன்போடும் இயற்கையோடும் இயற்கையான உணவுகளோடும் நம்மை பேணி காத்து வளமுடன் நலமுடன் வாழ வேண்டும் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகளும் நமஸ்காரங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள்.